ராதே கிருஷ்ணா. என் பேர் கோமதி. மாசானா மார்கஷீர்ஷோகம் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லியிருக்கார். ஸோ அப்படி இருக்கிற இந்த தருவாயில் த டிவைன் தமிழ் சேனல் இந்த திருப்பாவை சேவிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கா. பாசுரம் 7. கீச்சு கீசென்றெங்கோம் ஆனை சாத்தன் கனது பேசின பேச்சரவும் கேட்டில்லையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேத்து வாசனருங்கூழல் ஆட்சியார் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமூடாயாய் திரவேலோரும் பாவாய். நமஸ்காரம். மார்கழி மாதம் திருப்பாவை 7ஆம் பாசுரம். தன் தோழிகளை ஆண்டாள் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் எழுப்புறா. அதில் இந்த 2வது தோழியை எழுப்பும்போது பொழுது விடிஞ்சதற்கான ஒரு அடையாளத்தை சொல்கிறா. ஆனைச்சாத்தன்கிற ஒரு பறவை அது கீச் கீச்சுன்னு சத்தம் போடுறதே உனக்கு அது காதில் விழலையா அப்படிங்கிறா. இந்த காதில் விழாமல் நீ இன்னும் தூங்கின்னு இருக்கியே பேய்ப்பெண்ணே அப்படின்னு பேய்ப்பெண்ணேன்னு ஒரு சொல்கிறா தன் தோழியை. 6வது பாசுரத்தில் பிள்ளாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையால் அவளை சொன்னான். இப்போது இதில் தோழியை பேய்ப்பெண்ணேங்கிற பேய் தூக்கம் தூங்கின்னு இருக்கியே நீ இன்னும் எழுந்துக்கலையா, இந்த சத்தம் உனக்கு காதில் விழலையா அப்படின்னு கேட்குறா. ஆய்ப்பாடியில் எல்லாரும் தயிர் கடையும் போது அந்த கையில் இருக்கிற வளையல், கழுத்தில் போட்டுருக்கிற தாலி, அதில் அச்சுத்தாலி ஆமைத்தாலின்னு 2-3 பதக்கங்கள் இருக்கும். அந்த மாதிரி பதக்கங்கள் வளையல் ஒலியெல்லாம் சேர்ந்து தயிர் கடையிறால உனக்கு இன்னும் அந்த சத்தம் கூட உனக்கு காதில் விழலையா, இதெல்லாம் காதில் விழாமல் இன்னும் நீ தூங்கின்னு இருக்கியே. நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும். இந்த மாதிரி முன்பாசுரத்தில் ஹரி ஹரின்னு முனிவர்களும் யோகிகளும்னு பாடினா அது உனக்கு காதில் விளையான்னு கேட்டால், அதையே இங்கே நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ என்றார். நாராயணனான அந்த கேசவனை நீ இன்னும் அவனை பற்றி பாடாமல் கேட்காம நீ இன்னும் தூங்கிட்டே இருக்கிய அப்படின்னு இந்த ஆண்டாள் இந்த பாசுரத்தில் எழுப்புறா. மேலும் ஆண்டாளை பிரார்த்திப்போம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளை சரணம்.